ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகுவின் சமையல். இன்னைக்கு நம்ம பலகாய் மண்டி எப்படி வைக்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ தான் எங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த மண்டி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம செய்ய வேண்டியது அரிசி களைஞ்ச மண்டி தண்ணி வேணும். அதுக்கு வந்து நான் இட்லிக்கு வந்து ஒரு வாரத்துக்கு தேவையான இட்லி மாவு வந்து அரைச்சி வச்சுக்கிடுவேன். அதுக்காக அந்த அளவுக்கு அரிசி ஊற வச்சுருக்கேன். அந்த அரிசி ஊறின தண்ணியை வந்து நல்லா கழுவிட்டு நல்லா கெட்டி தண்ணியாக ஒரு வாளியில் இல்லாட்டி ஒரு சட்டியில் மாற்றிக்கங்க. அந்த அரிசி கழுவுன தண்ணியை தான் மாற்றணும். ஏன்னா நிறைய அரிசி கழுவுன தண்ணி இருந்தால் தான் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு கெட்டியாக வரும் மண்டியும். இல்லைன்னா நம்ம வந்து அரிசி மாவெல்லாம் கலக்கி ஊற்றுவாங்க ஒருத்தவங்க, அந்த மாதிரி ஊற்றுனோன்னா நல்லா இருக்காது. அதனால் நீங்கள் வந்து எப்போ இட்லிக்கு ஊற வைக்கிறீங்களோ அந்த அரிசி தண்ணியை வந்து நம்ம இந்த மாதிரி வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். முத நாளே கூட அந்த தண்ணியை வந்து எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்துட்டு அடுத்த நாள் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஒரு தடவை கழுவி ஊற்றிட்டேன். திரும்ப அந்த அரிசியை வந்து நம்ம 3 தடவை கழுவி அந்த தண்ணியை ஃபுல்லாக எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா ஒரு தடவை எடுத்த தண்ணி நம்மளுக்கு பத்தாது. இப்போ பாருங்கள், நான் 3-4 தடவை கழுவி இந்த ஒரு வாளி ஃபுல்லாக எடுத்துட்டேன். இப்போ இந்த தண்ணி அப்படியே நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. இது வந்து மேலே தெளிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். அந்த தண்ணியை மட்டும் கீழே ஊற்றிடணும். மேலே தெளிவாக இருக்க தண்ணியை மட்டும் ஊற்றணும். இப்போ பாருங்கள், அடியில் வந்து அந்த மண்டி வருது பாருங்கள். அந்த மண்டி வரையில் நம்ம நிப்பாட்டிடணும். இப்போ இன்னும் ஒரு 10 நிமிஷம் வச்சோம்னா இன்னொரு தெளிஞ்சு வரும். அதுக்கப்புறமே அந்த தண்ணியும் கீழே ஊற்றிடணும். அதுக்கப்புறம் கடைசியில் இருக்கும் பாருங்கள், அந்த கெட்டியான மண்டியை மட்டும் இந்த பாருங்கள், இந்த அளவு தான் வந்திருக்கு. நம்ம ஒரு வாளி தண்ணி எடுத்துக்கிட்டு இந்த அளவு தான் வந்திருக்கு. அதில் தான் நம்ம வந்து புளி ஊற வைக்கணும். நான் இன்றைக்கி வந்து ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி ஊற வைக்கிறேன். அதில் அந்த நம்ம கழனி தண்ணி இருக்குல்ல, அரிசி கிளஞ்ச தண்ணி, அந்த தண்ணியில் தான் ஊற வைக்கணும். பச்சை தண்ணி வேறு தண்ணியில் ஊற வைக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், அதுக்கு தேவையானது 2 முருங்கைக்காய் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பெரிய சைஸ் முருங்கைக்காயை 2 எடுத்திருக்கேன். 2 பெரிய உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 7லேருந்து 8 வரையிலும் கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். அப்புறம் 10-15 சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி, 7-8 பச்சை மிளகா, அப்புறம் ஒரு கேரட் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து வாழைக்காய் வச்சுருந்தாக்க ஒரு வாழைக்காய் சேர்த்துக்கங்க. வாழைக்காய் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் நிறையா காய் சேர்க்கலாம். என்னென்ன காய் வேணுமோ அதெல்லாம் சேர்த்துக்கங்க. அப்புறம் நான் வந்து இன்றைக்கி அவரைக்காயும் கொத்தவரங்காயும் பச்சை காயாக இல்லாததுனால இந்த வத்தல் சேர்க்குறேன். நான் குழம்பு வைக்கிறக்காய் வச்சுருப்போம்ல வத்தல், அந்த வத்தலை வந்து பெருசாக இருக்கிறதுனால இந்த மாதிரி 2ஆக உடச்சி வைக்கங்க. உடச்சிட்டு அதை வந்து நம்ம என்ன பண்ணணுன்னாக்க வெந்நீர் ஊற்றி ஊற வச்சுக்கணும். இந்த பாருங்கள், அவரைக்காயும் அதே மாதிரி வத்தல் போட்டதை எடுத்து வச்சுருக்கேன்னா அதுவே 2ஆக பிச்சு விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 7-8 அவரைக்காய், 7-8 கொத்தவரங்காய் வத்தல் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு அந்த காய் போடுறதுக்கு பதிலாக அந்த வத்தலை யூஸ் பண்ணிக்கலாம், காய் இல்லைன்னா. அப்புறம் பார்த்தீங்கன்னா தட்டைப்பயிர் கொஞ்சம் எடுத்திருக்கேன். தட்டைப்பயிர் வந்து ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதை வந்து நல்லா குக்கரில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், காயெல்லாம் இந்த மாதிரி பெருசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் இது வெள்ளைப்பூண்டு வேணும். ஒரு 6-7 வெள்ளைப்பூண்டு வேணும். அதை சொல்ல மறந்துட்டேன். அப்போ இந்த மாதிரி கத்திரிக்காயை வந்து தண்ணியில் நறுக்கி போட்டு வச்சுருக்கேன். மற்ற காயெல்லாம் கழுவிட்டு அந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ இந்த தட்டைப்பயிரை வந்து நல்லா வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஏன்னா எல்லா காயும் சீக்கிரமாக வெந்துடும். தட்டைப்பயிர் வந்து வேகிறதுக்கு லேட் ஆகும்ல, அதனால தட்டைப்பயிர் மட்டும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு சட்டி வச்சு அதில் 1 டேபிள் ஸ்பூன்லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் வரையிலும் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போடுறேன். எண்ணெய் சூடானதும் அப்புறம் 1/2 டீஸ்பூன் உளுந்து, அப்புறம் கொஞ்சம் பெருங்காயம், அப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்கோம்ல இது வெள்ளைப்பூண்டு, அதை போட்டுறணும். ஃபஸ்ட்டு போட்டுட்டு அது கொஞ்சம் நல்லா செவந்து வரணும். கலர் மாறினதுக்கப்புறம் நம்ம வந்து பச்சை மிளகா போடணும். பச்சை மிளகாய் போட்டு ஒரு 2 கிண்டி விட்டுட்டு அடுத்து நம்ம வெங்காயம் வச்சுருக்கோம்ல, அந்த வெங்காயத்தையும் போட்டுறணும். ஏன்னா சின்ன வெங்காயம் தான் அதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா நிறையா சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. என்னென்ன காய் வச்சுருக்கீங்களோ உங்களுக்கு பிடிக்குமோ அந்த காயெல்லாம் சேர்த்துக்கலாம். ஏன்னா நிறைய காய் போட்டாக்க நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. வாழைக்காய் ரொம்ப நல்லாயிருக்கும். வாழைக்காய் என்கிட்ட இல்லாததுனால தான் நான் இன்றைக்கி போடலை. வெங்காயம் இப்போ வதங்கிருச்சு, தக்காளியும் வதங்கிருச்சு பாருங்கள். தக்காளியும் போட்டாச்சு, தக்காளியும் வதங்கிருச்சு. இப்போ முருங்கைக்காய் போடுறேன்னா, எந்த காய் கொஞ்சம் லேட் ஆகுமோ வதங்குறதுக்கு அந்த காயை வந்து ஃபஸ்ட்டு சேர்த்துக்கிறோம் நம்ம. இப்போ முருங்கைக்காய் போட்டிருக்கேன். எல்லா காயும் 2 நிமிஷம் நம்ம வந்து வேக வச்சு இது வதக்கிக்கணும்னா போதும். ரொம்ப வதக்கணும்னு தேவையில்லை. இப்போ பாருங்கள், முருங்கைக்காய் நல்லா வதங்கிருச்சு. இந்த மாதிரி மூடி போட்டுட்டு 2 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க எல்லா காயையும்.
முருங்கைக்காய்க்கு அடுத்தது நான் வந்து கேரட் போடுறேன். கேரட்டையும் 2 நிமிஷம் வேக வச்சுக்கலாம் கிண்டி விட்டுட்டு. ஏன்னா இதெல்லாமே கொஞ்சம் லேட் ஆகும் வேகிறதுக்கு. உருளைக்கிழங்கு கத்திரிக்காயெல்லாம் ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும்ல, அதனால இதெல்லாம் ஃபஸ்ட்டு போட்டுக்கிறணும். எல்லாத்தையும் ஒன்றா போட்டோம்னா வேகாது. அதனால் இப்போ கொஞ்சம் அதுக்கு தேவையான மஞ்சப்பொடி போடுறேன். மஞ்சப்பொடி மட்டும்தான் அதுக்கு சேர்க்கணும், வேறு மிளகா பொடியெல்லாம் சேர்க்க தேவையில்லை. ஏன்னா நம்ம வந்து பச்சை மிளகாயை அந்த காரத்துக்கு தகுந்த அளவுக்கு எடுத்துக்கிறணும். பச்சை மிளகா தான் இதுக்கு காரமே. இப்போ வந்து நான் வந்து உப்பும் போடுறேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் போட்டு நல்லா கிண்டி விட்டாச்சு. இப்போ உருளைக்கிழங்கையும் சேர்க்குறேன். அந்த அவரைக்காயையும் கொத்தவரங்காயும் வந்து வெந்நீரில் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சாலே போதும், நல்லா சாஃப்டாக வந்துடும். உருளைக்கிழங்கை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நான் கத்திரிக்காயும் இப்போ போடுறேன். அதில் கத்திரிக்காய் இந்த மாதிரி ஒரு கத்திரிக்காய் வந்து 4ஆக நறுக்கிக்கங்க போதும். இப்போ அதையும் போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நல்லா கிண்டியாச்சு. இப்போ நம்ம ஊற வச்சிருந்தாலும் வத்தல், அந்த வத்தலை வந்து இந்த மாதிரி புழிஞ்சு விட்டுட்டு எடுத்துக்கோங்க, தண்ணி இல்லாமல் புழிஞ்சு. இந்த பாருங்க, இந்த மாதிரி சாஃப்டாக வந்திருக்கணும். அப்போ தான் நல்லா வேகமாக. அதுக்காக தான் ஊற வைக்கிறது. இந்த வத்தலை நல்லா புழிஞ்சு விட்டுட்டு எல்லா வத்தலையும் அதோடு சேர்த்துக்கலாம். இப்போ எல்லா வத்தலையும் சேர்த்தாச்சு. இன்னொருக்கா அந்த காயையும் சேர்த்து கிண்டி விட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் கொஞ்சம் நேரம் வேக விடுவோம். கருவேப்பிலை ஃபஸ்ட்டே போட மறந்துட்டேனா, அதனால் இப்போ போடுறேன். நீங்கள் வந்து வெங்காயம் தக்காளி வதக்கையிலே கருவேப்பிலை போட்டுருங்க. நான் முதல்ல போட மறந்ததுனால தான் இப்போ போடுறேன். இது வந்து ஒவ்வொரு காயாக தனியாக செஞ்சு கொடுத்தோன்னா ஒவ்வொரு குழந்தைங்க வந்து சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னா ரொம்ப ரொம்ப ஆசையாக சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. எங்கள் வீட்டு குழந்தைங்க கூட கேரட்லாம் தனியாக பொரியல் பண்ணி கொடுத்தோன்னா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி செஞ்சோன்னாக்கா எல்லா காயும் சேர்த்து சாப்பிட்ருவாங்க. இப்போ காய் நல்லா வதங்கிருச்சு. நம்ம வேக வச்சுருக்கோம்ல தட்டைப்பயிறு, அந்த தட்டைப்பயிரை தண்ணியோட சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாக ஊற்றி தட்டைப்பயிறு வேக வைக்காதீங்க. அளவான தண்ணியாக வச்சுக்கணும். இப்போ அந்த தட்டைப்பயிரையும் அதோட சேர்த்தாச்சு. இப்போ பாருங்கள், அந்த புளியை வந்து அந்த மண்டி வச்சுருக்கோம்ல கழனி தண்ணி, அதில் சேர்த்து கரைக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக இருக்குன்னு. இந்த அளவுக்கு கெட்டியாக இருந்துச்சுன்னா தான் மண்டி நம்மளுக்கு நல்லா வரும். ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா மண்டி வந்து ஒரு மாதிரி இதுவாக இருக்கும், சவசவன்னு இருக்கும், நல்லா இருக்காது. ஒருத்தவங்க அரிசி மாவு கலக்கி ஊற்றுவாங்க, அது ரொம்ப ரொம்ப வேறு மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா இருக்காது. இந்த மண்டி தான் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நம்மளுக்கு நேரம் இல்லைன்னா முத நாளே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னாங்க நல்லா தெளிவாக இருக்கும். அந்த மேலே உள்ள தண்ணியை வடித்து விட்டுட்டு அடியில் உள்ள தண்ணியை மட்டும் சேர்த்துக்கலாம். அந்த புளியை நல்லா கரைச்சி ஊற்றிடுங்க. ஏன்னா தக்காளி நம்ம ஒரு தக்காளி தானே போட்டோம், அதனால இந்த புளி வந்து புளிப்பு அதுக்கு கரெக்டாக வேணும். இப்போ பாருங்கள், புளியெல்லாம் கரைச்சி ஊற்றியாச்சு. இந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். இப்போ அதை வந்து நம்ம ஒரு மூடியை போட்டு வேக வச்சிடலாம். நல்லா கொதி வரணும். இந்த அளவுக்கு கொதிச்சா போதும். இனி நம்ம வந்து அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு காயோடு சேர்ந்து அந்த புளி உப்பெல்லாம் சேர்கிற அளவுக்கு நல்லா சிம்மில் வச்சோம்னா தான் நல்லா வெந்து வரும். சேர்ந்த மாதிரி கையில் வச்சோம்னா தண்ணி வற்றி போயிடும். அதனால் ரொம்பவும் தண்ணி ஊற்றக்கூடாது. இது காயோடு சேர்ந்தாப்புல இருந்தால் தான் இது மண்டி வந்து நல்லாயிருக்கும். இந்த நேரத்தில் வந்து நம்ம உப்பு போதுமானு பார்த்துக்கலாம். பத்தலைன்னா போட்டுறணும். ஏன்னா இப்போ வந்து காய் வந்து வேக வேக அந்த உப்பு உரப்பு எல்லாம் சேர்ந்து வரணும். அதுக்காக பத்தலைன்னா உப்பு வந்து இப்போயே போட்டுருங்க. இந்த சிம்மில் வச்சுட்டு நம்ம வந்து காய் வெந்துருச்சான்னு பார்க்குறது ஃபஸ்ட்டு முருங்கைக்காயை தான் செக் பண்ணி பார்க்கணும். இப்போ எனக்கு உப்பு பத்தலை, அதனால் நான் வந்து இப்போ உப்பு சேர்த்துருக்கேன். முருங்கைக்காய் வெந்துருச்சுனாலே எல்லா காயும் வெந்திருக்கும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் நம்ம சிம்மில் வச்சுட்டு வேக விட்ட உடனே எவ்வளோ கெட்டியாக வந்திருக்குது. நல்லா சூப்பராக வந்துருச்சு. நல்ல கெட்டியாக எல்லா காயோடையும் சேர்ந்து ரெடி ஆயிடுச்சு. கலர்ஃபுல்லாகவும் இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம்.
இனிமேல் வச்சுருந்தோம்னா ரொம்ப கெட்டியாயிரும். இப்போ பாருங்கள், சூப்பரான பலகாய் மண்டி ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நம்ம வெளியூர்களுக்கு போகல தயிர் சோறோட எல்லாம் சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக வெளியூர்களுக்கு போகல இந்த காய் மண்டி செஞ்சு எடுத்துகிட்டு போங்க. சோறு ஃபுல்லாக காலி ஆயிரும். இதை வந்து கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.